பலசாலிகள், பெரிய ஆட்கள், பணக்காரர்கள், பக்திமான்கள் சிலர் இந்த ஆண்டை பார்க்க முடியாம நம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். அவர்களை காட்டிலும் நாம் நல்லவர்கள் அல்ல, அவளை காட்டிலும் சிறந்தவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் இரக்கமா கிருபையா இவ்வருஷமும் மரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆமா ஒரு தவணையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷமாவது கனி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கனி கொடுக்கிறது தான் இந்த பூமியில கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் நாம் கனி கொடுப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாங்க. வேதம் சொல்லுது, ஒரு மரம் கனி கொடுக்கலன்னா அதை என்ன பண்றாரு ஆண்டவர்? அத்தி மரத்தை வெட்டி போடுன்றாரு. அத்தி மரத்தை கனி கொடுக்கல, சபிச்சிட்டார். ஒரு மரம் அதன் கனிகளால் அறியப்படும் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த சீகன் பைபிள் இன்ஸ்டியூட் கர்த்தருக்கு தோத்திரம். சொன்ன பண்ண ஐயாக்காக அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற மனைவி, மகன் மற்றும் குடும்பத்தாருக்காக வந்திருக்கிறவங்க எல்லாருக்காக, தேவ ஊழியர்களாக வந்திருக்கீங்க. அருமையான எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த புத்தாண்டின் முதல் வகுப்பு என்பதனால ஒரு வாக்கு தத்துவத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு இன்னைக்கு கொஞ்சம் காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கற்று வர்றது வேத வியாக்கியானம் என்கிற பாடம். இந்த மைக்குக்காக கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த கையில் வச்சுட்டு பேக்கெட் வச்சுட்டு கஷ்டமா இருந்தது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நான் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், ஏந்துவேன், அப்புறம் சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, சின்ன கருவா இருக்கும் போதே நான் அப்படிதான் உன்னை தாங்கினேன், பாதுகாத்தேன். நீ பூமியில வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் உனக்கு முடியல வெள்ளையாகி நீ முதிர் வயது ஆனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்னு சொல்றாங்க ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் ஏவினார். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்தார், என்னோடு பேசி கொடுத்தார். இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்தத்தை கொடுன்னு சொன்னார். அதுக்கான கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி சொன்னார். இந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னால், நான் எல்லாரையும் ஏந்த போறேன், அதுக்கப்புறம் சுமக்க போறேன், தப்பு வைக்க போறேன். அல்லேலூயா. நீங்க மூல மாசம் எபிரேய மொழியில பார்த்து வாசித்தீங்கன்னா இந்த ஏந்துவேன்ற வார்த்தைக்கு கேரிங், அக்கறையாக இருப்பேன், கேரிங் என்று விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் கொள்ளலாம். அப்போ இந்த ஆண்டு வருகிற நாட்கள் அத்தனை காலங்களில் கர்த்தர் நம்ம ஏந்துவேன்னு சொல்றாரு. ஏந்துவேன்னா நான் ரொம்ப அக்கறையா இருப்பேன், உங்களை கேர் பண்ணுவேன், உங்களை விசாரிப்பேன் அர்த்தம். அப்புறம் சுமக்கிறதுனா தோல் மேல தகப்பன் தன் பிள்ளையை தோல் மேல் சுமக்கிறது போல நான் உன்னை சுமப்பேன். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஒரு தோப்பை என்ன பண்ணுவான்? பிள்ளைய தோல் மேல சுமப்பான். அந்த மாதிரி நம்மளை தோல் மேல ஆண்டவர் சுமப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் தப்பு வைப்பேன்னு சொல்றாரு. எல்லா தீங்கு ஆபத்துகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, கடன் பிரச்சனைக்கு, வியாதிக்கு, பொல்லாத மனிதர் போராட்டத்துக்கு, சத்துரு கிரியைகள், பிசாசு கிரியைகளுக்கு நான் என்ன பண்ண போறோங்க? தப்பு வைப்பேன் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. யாரை கொண்டு கர்த்தர் சொல்றாரு?
அந்த நாமத்துக்கு சொத்துனோம். ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு சொல்றார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா 711 கிமேல இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். யாக்கோபின் சந்ததியாருக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ யாக்கோபின் சந்ததினா இஸ்ரேல் ஜனங்கள். அது குறிப்பா இந்த காலகட்டத்தில் 711 இஸ்ரேல் தேசமே கிடையாது. ஆனால் இஸ்ரேல் தேசம் அழிந்து விட்டது. எப்போது அடைந்தது? கரெக்டா 11 வருஷத்துக்கு, தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி 722 கிமுல சர்கோன் ஒரு ராஜா, சர்கோன் அவங்க சர்கோன் இரண்டாம் சர்கோன் அசிரிய தேசம். இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ஒரு வல்லரசா இருக்கோ, ஒரு காலத்தில் இங்கிலாந்து உலகத்தை ஆண்டார்களோ, அதே மாதிரி அசிரியர்கள் உலகத்தை ஆண்டார்கள். அவன் தலைநகரம் நினிவே. அப்போ அசிரியா வல்லரசா இருந்த பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்றார்? யோனாவை நினிவே போக சொன்னார். அன்னைக்கு ஆசூர் தானின் பால் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் தான். அவன் பார்த்தீங்கன்னா அவன் காலகட்டத்தில் தான் யோனா போனான். உலகத்தை ஆளுகிற ஆசூர் தானின் பாலை என்ன பண்ணான்? சிங்காசனத்தை விட்டு எழுந்து ரெட்டுடுத்தி உபாசித்து ரட்சிக்கப்பட்டான். உலகத்தை ஆளுகிற பேரரசன். அவனை கர்த்தர் ரட்சித்தார். அப்புறம் நினிவே அழிக்காம விட்டுட்டார் ஆண்டவர். அழிக்கிறதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ நினிவே என்றது ஈராக்ல இன்னைக்கும் இருக்கிற ஒரு பகுதி. இன்னைக்கு இருக்கு ஈராக்ல. இப்போ ஈராக் ஒரு காலத்தில் ஈராக் உலகத்தை ஆண்டிருக்கு. இன்னைக்கு ஈராக் ஒரு சின்ன நாடா இருக்கு. இன்னைக்கு ஈராக்கை யார் கட்டுப்படுத்துற? அமெரிக்கா படைகள் அங்க இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அமெரிக்கா படையில உலகம் ஃபுல்லா வச்சிருக்கான். உலகத்தை ஆளுகிற தேசம் அமெரிக்கா. இப்ப கூட இந்த ஹவுதி என்கிற தீவிரவாதிகள், அவங்க ஈராக்ல கொஞ்சம் தீவிரவாதிகள் இருக்காங்க. அவங்க அமெரிக்க படைகளை தாக்குறாங்க. ஏன்னா இப்ப போர் நடந்திருக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும். ஏற்கனவே 3 மாசமா போர் நடக்கு. 22,000 பேர் செத்துட்டதா ஒரு கணக்கு சொல்லுது. ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. லெபனான் சிரியா தேசம் பரவிட்டு இஸ்ரேல் சிரியா மேலேயும் லெபனான் மேலேயும் குண்டு போடுது இஸ்ரேல். ஒரு பக்கம் அமெரிக்கா செங்கடலை கடந்து தானே கர்த்தர் இஸ்ரேல் மக்களை கொண்டு போய் கானான்ல சேர்த்தார். அந்த செங்கடல்ல இந்த ஹவுதி என்கிற தீவிரவாத அமைப்பு என்ன பண்ணான்? அந்த வழியா போற வர கப்பலாம் பிடிக்கிறான். நம்ம இந்திய தேசம் கூட சரக்குலாம் அந்த வழியா போகுது. நம்ம சில அரிசிலாம் அனுப்புறோம். அது குறிப்பா பாசுமதி அரிசி. இந்த பாசுமதி அரிசி பிரியாணி செய்யறதுக்கு, ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்குலாம் அதான் தேவை. அப்படிதானே? இந்த பிரியாணி எங்கேருந்து தெரியுமா? நமக்கு ஈரான்லேருந்து வந்துச்சு. நம்ம நாட்டு உணவு பிரியாணி. இந்த பிரியாணி யார் கொண்டு வந்தா? இந்த ஈரான்லேருந்து வந்தார்களே பெர்சிய, அவங்க தான் நம்ம ஆண்டாரு. அக்பர், பாபர், அவுரங்கசீப், ஹுமாயூன், ஷெர்ஷா, இப்படி நிறைய அரசர்கள் உண்டு. அலாவுதீன் கில்ஜி, இவர்கள் தான், இப்ராஹிம் லோடி, இவர்கள் தான் ஒரு காலத்தில் பெர்சியர்கள் தான் இந்தியாவை ஆண்டார்கள். கடைசியா முகலாய சாம்ராஜ்யம் பெர்சியர்கள் தான், ஈரான் தான். அவங்க நாட்டு உணவு தான் இன்னைக்கு நம்மலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சர்ச்சையில் பிரியாணி போடணும்னா சண்டைக்கு வந்துடுறான். இந்த பாஸ்டர் பாறை ஏமாத்தி விட்டார். பிரியாணி போடுவார்னு எதிர்பார்த்தேன். பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பிரியாணி போடணும்னா சண்டை வந்துடும். அடுத்தபடி வரமாட்டாங்க. கல்யாண வீட்டில் விட்டு குத்தி ஆயிடுது பிரியாணி போடணும்னா. ஈரான் நாட்டு உணவு நம்ம கலாச்சாரமா மாறிச்சு. நம்ம சாப்பாடு வேற. வெள்ளைச்சோறு, சாம்பார், ரசம், மோர், முக்கணிகள், பலா, வாழை, மாம்பழம், பாயசம், வடை, இப்படித்தாயா நம்ம சாப்பிட்டு இருந்தோம். இதான் நம்ம நாட்டு உணவு. இப்ப என்ன ஆயிட்டு? தரையெல்லாம் மாறி இப்ப கல்யாண வீடுகள் என்ன போடுறான்? ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறான், நூடுல்ஸ் வைக்கிறான். ஏன்னா சீனா, ஈரான் நாட்டு உணவுலாம் நம்ம என்ன பண்றோம்? அடிச்சு நொறுக்கிறோம். கலாச்சாரம் மாறிட்டு. சரி, அப்போ இஸ்ரேல் தேசம் இல்லாமல் போய்விட்டது. ஏன்னா சாலமோன் மரித்து போன பிறகு அவன் மகன் ரெகோபெயாம்
அவன் ஆட்சிக்கு வந்த பொழுது கர்த்தர் வந்து சாலமோன் விக்கிரகாராதனை செய்தான். கடைசியில அந்த பிரசங்கின்ற புஸ்தகத்தை கடைசியில தான் எழுதுறான், மனம் திரும்பி தான் எழுதுறான். அவன் வந்து வரலாறு படிச்சீங்கன்னா சாலமோன் ஒன்றும் சிலையை கொழுந்து கொம்பல. அவன் மனைவிமார்கள்லாம் வந்து விக்கிரகாராதனை செய்கிற பெண்களை திருமணம் செய்திருந்தான். அவர்களுக்கெல்லாம் ஒரு கோயில் கட்டினான், விக்கிர கோயில் எஸ்லேம்ல. அதை போய் திறந்து வச்சான், அங்க போனான். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து மக்கள்லாம் பார்ப்பாங்க. அன்னைக்கு உலகத்தின் பாதையை ஆண்ட ஒரு பேரரசன் சாலமோன். அப்ப அரசன் எவ்வளிய குடி அவளை புது அப்படிதானே. இப்போ இந்த மோடி கோட்டுன்றவன் அதை எல்லாம் போடுறேன். இப்போ காரணம் நம்ம மாண்புமிகு பிரதமர் அந்த மாதிரி கோட்டு போடுறாரு. நானே அந்த மாதிரி ஒரு 2 கோட்டு வச்சிருக்கேன். பாஸ்டர் மாதிரிலாம் போடுறோம். நான் இப்போ சைவத்தில் ஒரு சின்ன திருநெல்வேலியில் ஒரு சின்ன டவுன், அங்கே போனால் அங்கே போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டில். அப்போ அரசன் எவ்வளியோ தலைவர் எவ்வளியோ அப்படிதான் அது குடிக்கணும். இப்போ சாலமோன் போய் விக்கிரகாராதனை கோயிலில் போய் நின்னான்னு வைங்களேன், பொண்டாட்டியை பிரியப்படுத்துறதுக்கு. அது வந்து எவ்வளோ பெரிய பாவம். கர்த்தர் அதான் எச்சரித்தார். அவன் 1000 பொண்டாட்டி கிடைத்தான், 1000 மனைவி. அதனாலே அவன் வழி விலகி போனான். அப்புறம் கர்த்தர் அவனை எச்சரித்தார். இப்போ கடைசியில தான் என்ன பண்றான். நீங்க பாத்தீங்கன்னா பிரசங்கி படிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவன் வந்து குடிகாரனா இருந்திருக்கான். அவனே சொல்றான், நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன், மதுவை ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி கடைசியில் எல்லாம் மாயை 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 மாயை. வேதம் சொல்றது நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படுறேன். சும்மா நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு அடி தொதறிட்டு போயிட முடியும். நீங்க பாருங்க, பைபிள் ஃபுல்லா பாருங்க. தாவீது என்ன செய்தான்? பச்சை இடத்தில் பாவம் செய்தான், உரியாவை கொண்டு போட்டான். ஆண்டவர் சொன்னார், பட்டயம் உன் குடும்பத்தை விட்டு விலகாதுன்னு சொன்னார். அப்சலோம் கொல்லப்பட்டான் மகன். அதுக்கப்புறம் 3 பிள்ளைகள் கொல்லப்பட்டார். அதோனியா கொல்லப்பட்டான். 3 பிள்ளைகள் கொல்லப்பட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆண்டவர் சொன்னார். அவனுடைய சந்ததியில் தான் கர்த்தரே வந்து பிறந்தார். நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது தாவீதின் ஊர் பெத்லெகேமுக்கே பரலோகத்துல இருந்து தேவதூதன் வந்து சொல்றான், பரலோகத்துல என்ன பேர் இருக்கு? பெத்லெகேமுக்கு தாவீதின் ஊர். பெத்லெகேம் பேரை பரலோக ரெக்கார்டு மாத்திடுறாரு ஆண்டவர். அவ்வளவு கனம். ஆனா 3 பிள்ளைகள் கொல்லப்பட்டாங்க. அது காரணம் நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும். சொந்த பிள்ளை கொள்ள வந்தான், ஓட வேண்டியதாச்சு. அப்போ உடனேதான் வேதம் சொல்ற நீதிமானுக்கு பூமியில இங்க போட்டு ஃபைனை போட்டு தண்டனை கொடுத்து நித்தியத்துல கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். ஆமா, இங்க தப்பு பண்ணிட்டு நம்ம வந்து ஜாலியா போயிட முடியாது. நான் மனு கேட்டேன், தேவன் ஒரு பக்கம், நீதி உள்ள நியாயாதிபதி. அதான் சாலமோன் சொல்லிட்டார், எப்பா ஓ தேசத்தை நான் 2ஆ உடைக்க போறேன். 10 கோத்திரம் யோசேப்பு கோத்திரத்தை சார்ந்த ஆமா எரோபியம் கிட்ட கொடுக்க போறேன். உன்னோட எதிரி அவனுக்கு கொடுக்க போறேன். உன் பிள்ளைக்கு 2 தான் சொன்னேன். தற்போது அப்படியே நிறைவேறிச்சு. அவன் 10 கோத்திரம் வந்து 722 கிமுல சர்கோன்னு ஒரு ராஜா அசிரிய அரசன் வந்து என்ன பண்ணான்? பிடிச்சிட்டான். அங்க இருக்கிற மக்களை கொண்டு போய் அவன் உலகத்தை அங்கங்க போய் குடியேற்றிட்டான். அவங்க ஆட்களை கொண்டு பாபிலோன்ல கொண்டு ஆட்கள், அவன் நினிவே ஆட்கள், ஈரான் ஆட்கள், ஈராக் ஆட்களை கொண்டுட்டான். கொண்டு இங்க வச்சுட்டான். இஸ்ரேல் தேசமே இல்லாமல் போய்விட்டது. அவங்களுக்கு ஒரு அரசாங்கம் இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு பிற்பாடு 11 வருஷம் கழிச்சு தான் வந்து ஏசாயா தீர்க்க தரிசனத்தை சொல்ற யாக்கோபின் சந்ததியாருக்கு யூதா தேசத்துக்கு இந்த தீர்க்க தரிசனம் வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா அப்போ ஆளுகையில் இருந்தது யாருன்னா எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி ஒப்பற்ற தீர்க்கதரிசி. பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லா தேசங்கள் குறித்து, மேசியாவை குறித்து
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடல்கள் குறித்து எல்லாவற்றையும் குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விடல. இப்பெல்லாம் நம்ம நேற்று முந்தானத்து தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாங்களே, நான் ஒன்றும் கேட்கல போடல. ஏன்னா ரெக்கார்ட் ஆயிருது, அது நடக்க மாட்டேங்கிறது. எல்லாம் கேட்கான், கேள்வி படிச்சு அடிக்கிறான், மீன்ஸ் போடுறான். அதனால பயந்து பண்ணல போல கிடையாது. சரி, நல்லதுதான். இந்த பொய் தீர்க்க தரிசனம் கொஞ்சம் வெளியே தெரியாம சொன்னா கூட நமக்கு கொஞ்சம் அசிங்கம் குறையும். ஆமா, ஏன்னா டிசம்பர்ல தென் மாவட்டமே ஏறக்குறைய காலி ஆயிடுச்சு. 100 சென்டிமீட்டர் மேல மழை, கொடிய ஒரு பெரிய வெள்ளம். சென்னையில் வெள்ளம். யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? ஒருத்தர் கூட சொல்ல. போன ஆண்டு இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு யுத்தம் வரும், 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் மக்கள் கொல்லப்படுவார்கள் யாரும் சொல்லவே இல்லை. ரொம்ப மோசமான ஒரு போர் அது. அதனால உலகத்துல தீர்க்கதரிசிகள் இல்லாத ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லைன்னு நான் சொல்றேன். தீர்க்கதரிசனா யாருன்னா உலகத்தை குறித்து தீர்க்கதரிசி சொல்ற ஆட்கள். ஏசாயா மாதிரி, ஏசாயா, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பைபிள்ல இருக்க எசேக்கியேல், எரேமியா, ஆமோஸ், இவனும் உலக மற்ற நாட்டில் நடக்கிறது மீகா, இவனும் அப்படி தீர்க்க சொன்ன ஆட்கள். ஆமோஸ், ஒபதியா, அப்படி தீர்க்கதரிசிகள் யாரும் இல்லை. தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்லணும். இப்போ வரங்கள் கிரியை செய்யும். ஊழியக்காரங்களுக்கு வெளிப்பாடுகள் வரும், அது வரும். இப்போ தீர்க்கதரிசி என்னன்னா உலகத்துக்கு தீர்க்கதரிசி சொன்னோம்னா தீர்க்கதரிசி. அகப்பூட ஒரு தீர்க்கதரிசி நான் பைபிள்ல அவன் சொன்ன பஞ்சம் வரும்னு சொன்னான். ரோம பேரரசு உள்ள பஞ்சம் வந்தது. பவுல் கட்டப்படுவார்னு சொன்னான், கட்டப்பட்டான். அகப்பு மாதிரி தீர்க்கதரிசிகள் எழுப்பணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஜாம் பண்ணோம். 2024 அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் ஏசாயா மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 8:3 வாசிங்க. தீர்க்கதரிசி ஆனவள் யார்? அது ஒரு சொல்ல வாசிங்க. வாசிங்க, 3ல இருந்து வாசிங்க. போதும். இங்க வேதம் சொல்றது ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒய்ஃப் ஒரு தீர்க்கதரிசி ஆனவள், தீர்க்கதரிசினி. இங்கிலீஷ்ல ப்ராஃபட்டஸ். நீங்க பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா உள்தான ஒரு தீர்க்கதரிசி இருந்தா, அப்புறம் தெபோரா, மிரியாம். வேற தீர்க்கதரிசி உங்களுக்கு இருக்கா? ஞானம் வந்தா சொல்லுங்க. 3 பேர் தான்ல. உள்தான்னு சொல்ல. உள்தா, மிரியாம், அப்புறம் தெபோரா, 3 பேர் தான். ஆனா ஒரு தீர்க்கதரிசியை குறித்து ஏசாயா 8:3 சொல்லுது, அவன் மனைவி ஒரு தீர்க்கதரிசி. உலகத்திலே கணவன் மனைவி தீர்க்கதரிசின்னு பாத்தீங்கன்னா உலக வரலாற்றுல இவங்க 2 பேர் தான். உலகத்துல எங்கேயும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம பேஸ்புக்ல போட்டுக்கிறான், நான் தீர்க்கதரிசி, என் பொண்டாட்டி தீர்க்கதரிசி நம்மால் போட்டுக்கிறான். ஆனா பைபிள்ல சொல்லணும், பரலோகத்துல சொல்லணும், ஆண்டவர்ல சொல்லணும். ஆண்டவரே சொல்ற ஏசாயா தீர்க்கதரிசியுடைய மனைவி யாரு? அவனுக்கு ஒரு விசேஷ ஆசீர்வாதம். ஏன்னு கேளுங்க, அவன் ஒரு தரிசனம் காண்றான், பரலோகத்தை பார்க்கறான், ஆண்டவர் சிங்காசனத்தை பார்க்கறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறான், என் வேலையை நான் யாரை அனுப்பேன்? கோடிக்கணக்கான தேவதூதரை காட்டுறாரு அவனுக்கு. அவன் சொல்லியிருப்பான், ஆண்டவரே இவ்வளவு கோடி தேவதூதர் வச்சிருக்கீங்களே. ஒரு கணக்கு சொல்கிறது 8000 கோடிக்கு மேல தேவதூதர்கள் இருக்கிறதாக. மன்னிக்கணும், 24,000 கோடி. அவ்வளவு தேவதூதர் இருக்கிறத ஒரு கணக்கு சொல்லுது. அப்ப அவ்வளவு தேவதூதர்களை பார்க்கிறான். அப்ப கேட்டிருப்பான், பைபிள் சுருக்கமா நமக்கு சொல்லப்பட்டது, இவ்வளவு பேர் வச்சுக்கிட்டு ஆண்டவரை காலம் நீங்க ஏக்கம், உங்க ஏக்கம், உங்க துக்கம், ஆண்டவர் ஏக்கத்தோடு சொல்றாரு, என் வேலை யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்காரு. அப்புறம் நம்ம அப்படி எதுன்னு சொல்லுவோம், இத்தனை கோடி ஆட்கள் இருக்காங்களே,
அப்போ ஆண்டவர் சொல்லிப்பா சுவிசேஷம் சொல்றதுக்கு நான் மனிதனை தான் நம்பியிருக்கிறேன். ஏன்னா கொரோனாவை வீட்டுக்கு வந்து தேவதூதன் வந்துச்சு, கொரோனா பேசுறான், அவன் மூலமா சுவிசேஷத்தை சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீ போய் யோகா பட்டணத்துல சீமான் வீட்டுல தோல் ஃபேக்டரியில அங்க பேர்ந்தது அவனை அப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறது கர்த்தர் நம்மளை தான் வந்து நம்பி இருக்கிறார், நம்மளை தான் நம்பி இருக்கார். நீங்க பாத்தீங்கன்னா 12 கோத்திரம், அதுல ஒரு கோத்திரம் வந்து ஊழியக்காரங்க ஃபுல்லா. ஆமா, 12ல 1 ஃபுல்லா ஊழியக்காரங்க. அவ 11 பேருக்கு ஒரு ஊழியக்காரன்ற கணக்குல தான் ஆண்டவர் விரும்புறார். அப்படிதானே? 12 பிள்ளைகள ஒரு பிள்ளை, முழு குடும்பத்துக்கு ஊழியக்காரன். அப்ப 11 பேருக்கு ஒரு ஊழியக்காரன் தான் ஆண்டவருடைய கணக்கு. அது போக தீர்க்க தரிசனம் வச்சிருக்காரு. அப்போ இத்தனை ஊழியர்கள் இருக்கணும். ஆண்டவர் தான் கேட்கிறார், என் வேலையை நான் யாரை அனுப்புவேன் தான் கேட்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஏக்கம் தான். அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம், வேலையாட்கள் அனுப்பும்படி பிதாவிடத்துல வேண்டிக்கொள்ளும். அப்போ வேலையாட்கள் ஊழியர் குறையா தான் இருக்கான். அப்படி கணக்கு பார்த்தா இன்னைக்கு 800 கோடி ஜனம் இருக்கு. அப்படி கணக்கு பார்த்தா இன்னைக்கு ஒரு 80-90 கோடி ஊழியர்கள் இருக்கணும் உலகத்துல. அந்த 11க்கு 1 அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் இருக்கிறாங்களா இல்ல கேள்விக்குறிதான். சென்னை பட்டணத்துல நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, அது கூட போதாது. ஊழியர்கள் இல்லாத ஊர்லாம் நிறைய இருக்குங்க. சில கிராமத்துலலாம் சிலர்லாம் வந்து இல்லை, ஊழியர்களே இல்லாத கிராமங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கும் நிறைய பகுதிகள் இருக்கு. வட கொரியாலாம் ஊழியர்களே இல்லை, அடிச்சு வந்துடுறான். சீனாலெல்லாம் குறைவு, ரகசியமா ஊழியர் செய்கிறார்கள். அப்போ வந்து உலகெங்கிலும் ஐரோப்பாவில் ஊழியர்களே இல்லை. சில தன ஊழியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆண்டவரே சொன்னார், அன்னைக்கு வந்து அவரை தேடி வந்துட்டாங்க, இவன் மெய்ப்பெண்ணாத ஆடுகள் அப்படின்னு சொல்றாரு. இவங்களாம் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவர்கள் மெய்ப்பெண்ணாத ஆடுகள் சொல்லி கண்டு என்ன பண்ணார், மனதுருகினார். அன்னைக்கும் ஆசாரியர்கள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள், வேதப்பாரகர்கள் இருந்தார்கள். ஆனா நல்ல ஊழியர்கள் இல்லை. அதெல்லாம் சொன்ன கத்தர், மெய்ப்பெண் இல்லாத மெய்ப்பெண்ணே இல்லை. இந்த கத்தர் அப்படி இந்த 2024 நிறைய ஊழியர்களை எழுப்பணும். ஒரு 80 கோடி ஊழியர்கள் எங்க உலகத்துல எழுப்பணும். இந்தியாவுக்கு அப்ப எத்தனை பேர் எழுப்பணும்? 140 கோடி. அப்போ 14 கோடி. இந்தியாவில் எத்தனை ஊழியக்காரங்க வேணும்? 14 கோடி. கிறிஸ்தவம் கூட இல்லையா? அப்ப எத்தனை ஊழியர்கள் தேவை? அப்போ ஜாப் பண்ணணும். 14 கோடி கிறிஸ்தவனே இல்லை இந்தியாவில். ஆனா கர்த்தருடைய கணக்கு என்ன? 14 கோடி ஊழியர்கள் இந்தியாவுக்கு தேவை. அதுதான் ஏசாயா சொல்றாரு, எப்பா என் வேலை செய்யறதுக்கு ஆட்களே இல்லப்பா, நான் யாரும் அனுப்புவேன்னு சொன்ன உடனே அவன் சொன்னா, நான் போறேன். கூப்பிடாமே போனவங்க நம்மளாம் சிலர்லாம் ஊழியத்துல வாமா தரதர அடிச்சு, என்னால அடிச்சு உதச்சி 2 வருஷம் தரதர எடுத்து கொண்டு போட்டேன். மோசையெல்லாம் போக முடியாதுதான். நீங்க பைபிளே பாருங்க, நான் உங்க வேலையை வழியே வந்து செய்யறேன்னு சொன்ன ஒரே ஆளு ஏசாயா தான். நான் செய்யறேன். அதனாலதான் கர்த்தர் அவனையும் மனைவியும் தீர்க்கதரிசி ஆக்கினார். அவன் மனைவி நிறைய தீர்க்க தரிசனம் உடைச்சதா வரலாறு சொல்லுது. அவன் மனைவி பேர் என்ன தெரியுமா? பைபிள்ல இல்லை, ஆனா வரலாற்றுல அவனுடைய மனைவி பேர் பார்த்தீங்கன்னா ஆயால ஆயே. ஆயான்னு படிக்காதீங்க, ஆயே அவன் பேர், அவன் மனைவி பேரு. அவன் மனைவி பேரு தெரிச்சு எனக்கு என்னங்க லாபம்? தீர்க்கதரிசிங்க, பெண் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஏசாயா மூலமா பேசுறாரு, எந்தவன் சுமப்பேன். அன்னைக்கு யூதா தேச ஜனங்களுக்கு ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இந்த சர்கோனுடைய மகன் சர்கோன் வந்து அன்னைக்கு பிடிக்க முடியல. காரணம் வந்து எசேக்கியா ராஜா நல்லா ஜபிக்கிறவன், நல்ல ஜப வீரன். அதனால வந்து அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியம் 62 வருஷம் ஊழியம் செஞ்சான். எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சான்? 62 வருஷம்.
ஊழியம் செஞ்சான். ரத்த சாட்சியம் மறிச்சான்னு வரலாறு சொல்லுது. ரத்த சாட்சியம் தலை வெட்டப்பட்டு மறித்து போனான் என்று வரலாறு சொல்லுது. ரத்த சாட்சியம் தான் மறிச்சான். கத்தநாமத்துக்கு சொத்துறோம். அப்போ அவன் யாருக்கு தீர்க்கதரிசனம் சொல்றான்? யாக்கோபு புத்திரன், அதாவது யூதா தேசத்து யூதா கோத்திரத்து ஜனங்களுக்கு தான், யூதா தேசத்துக்கு தான் தீர்க்கதரிசனம் சொல்றான். எசேக்கியா ராஜாவுக்கு சொல்றான். ஆண்டவர் சொன்னார், நான் அவனை ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். காரணம் அஸ்திக தேசம் அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. அவருக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க, வரி கேட்டாங்க, கப்பம் கட்ட சொன்னாங்க, அப்பப்போ வந்து தாக்குனாங்க. அந்த காலகட்டத்துல ரொம்ப பிரச்சனை அசிரியர்களால. ரொம்ப பயந்து, மக்கள்லாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலை. எப்போ வந்து இப்படி போனா உலக வல்லரசு இஸ்ரேல் அழிச்சுட்டான். இதை எப்படியாவது சங்கோன் 2 நாள்ல முடியல. அவன் மகன் சனகரிப்பு, அவனோட மகன் சனகரிப்பு அவன் ஒரே தொல்லப்படுறான், கப்பம் கேட்கிறான், ஒரே பிரச்சனை, பொருளாதார வீழ்ச்சி, அவனுக்கு கப்பம் கட்டுறாங்க. அந்த காலகட்டத்தில் கத்த சொல்லிப்பா, நான் என்ன பண்ணுவேன், உடனே ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஏசாயா சொன்ன அந்த வாக்கு அப்படியே கத்தா நிறைவேற்றினார். என்ன நடந்தது? கடைசியில மறுத்துட்டான். ஆண்டவர் பேசிட்டாரு, நான் இனிமே பயப்பட மாட்டேன், அசீரியனாகிய சனகரிப்புக்கு நான் பயப்பட மாட்டேன்ட்டு என்ன பண்ணான், எதிர்க்க ஆரம்பிச்சான். அப்போ முற்றுகை சுற்றிட்டான் சனகரி பெரும்படையோட. அப்போ எசேக்கியா ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு தேவதூதன் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அந்த தேவதனை எத்தனை பேரை கொண்டு போட்டான்? 1,85,000 அசீரிய படை. ஒரே நைட்ல வரலாறு சொல்கிறது, மூச்சு திணறல் ஏற்பட்டு நைட்டே எல்லாம் செத்துட்டான். இப்போ நவராத்திரி பண்டிகைகள் கொண்டாடினாங்க. அது குறிப்பா அந்த பண்டிகை எங்க ஃபேமஸ்னா குஜராத்ல. அது ஒரு டான்ஸ் ஆடுவாங்க நவராத்திரிக்கு. அது என்ன டான்ஸ்? அது பேரு, அது ஃபேமஸான டான்ஸ். அந்த அன்னைக்கே ஒரு 100 பேர் மேல ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்க. இப்போ நம்ம இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் வேலை செய்யும், வேலை செய்ய ஹார்ட் என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். அவன் ஹார்ட் வந்து நார்மலா இருக்கும்போது 80 முறை துடிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு. 60க்கு மேல 100க்குள்ள துடிக்கிறது நியாயம், நார்மல். ஆனா நம்ம வேலை செய்யும் பொழுது ஹார்ட் என்ன ஆகும், ஜாஸ்தியா துடிக்கும். அது ஒரு மோட்டர் மாதிரி தானே. நமக்கு ரத்த ஓட்டம் ஜாஸ்தி தேவை. வேலை செய்யும், ஒரு வெயிட் தூக்கும் போது, ஒரு வேலை செய்யும் போது, ஒரு ஓடும் போது, ஒரு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது. ஆனால் இப்போ நமக்கு வந்து உடல் உழைப்பு இல்லை. அந்த காலத்தில் அம்மி, எவ்வளோ பெரிய பணக்காக இருந்தாலும் அம்மி டங்கு 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 கடன் தரன்னு அழைக்கணும், ஆட்டுக்கல்ல ஆட்டணும், துணி டக்கு டக்குன்னு துவைக்கணும், வெட்டணும் காய்கறி, கிரைண்டர். அப்புறம் கிரைண்டர் வந்து கிரைண்டர்லயாவது மாவு ஆட்டணும். இப்போ ஒரு 30 ரூபா கொடுத்து ஒரு மாவு வாங்கிடணும். கிரைண்டர்லாம் துருப்பிடிச்சு போச்சு. காணும் கிரைண்டர் எங்கடா, பரன் மேல இருக்கு. எல்லாம் மிக்சிங்க பரன் மேல எல்லாம் ரெடிமேட் மசாலா வாங்கிட்டோம், ஒரு காலத்து அரைப்போம். கரெக்டா? அப்போ உடல் உழைப்பு இல்லை. உட்கார்ந்து ஒன்று டிவி பார்க்கறான், இல்லைன்னா என்ன பண்றான், செல்போன் பார்க்கறான், ஏதோ ஒன்று, இல்லை சேட்டிங் பண்றான், ஃபேஸ்புக் பார்க்கறான். பிரசங்கமே வந்து நம்ம முன்னால புக் வாசிப்போம், இப்போ அப்படி இல்லை. பிரசங்க இதில் கேட்டுக்கிறோம். அப்போ உட்கார்ந்துதான் ஒரு சோஃபா வாங்கி போட்டுருக்கோம். அவனுக்கு தமிழ முறையில் தந்துடுறான். நீ 1 வருஷம் ஃபுல்லாக கெட்டு உனக்கு ஒரு சோஃபா மாசம் 1000 ரூபா கெட்டு போகலாம் அப்படின்றான். எங்கே போனாலும் கூப்பிட்டு உனக்கு ஆதார் கார்டு இருந்தால் போதும், மாசம் 1000 ரூபா கெட்டு சோஃபான்றான். நம்மளால ரொம்ப சொகுசாயிட்டோம். அப்போ ஹார்ட்டுக்கு வந்து பம்ப் பண்ணி பழக்கம் இல்லை. திடீர்னு டான்ஸ் ஆடுறான் குஜராத்தில். அது வரைக்கும் டான்ஸ் ஆடல, அது வரைக்கும் உடல் உழைப்பே இல்லை. டான்ஸ் ஆட ஹார்ட் ரொம்ப துடிக்குது, உயிர் போயிடுச்சு. இதுதான் ஒரு 100 பேர் போல செத்துட்டான், ஒரு 200 பேர் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டான்ஸ் ராத்திரி ஃபுல்லாக ஆடிருக்கான்.
நீ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. கல்யாண வீட்டில் டான்ஸ் ஆடும்போது உழுது செத்துட்டாங்க. டான்ஸ் ஆடும்போது என்ன ஆகும்? இருதயம் ஜாஸ்தி துடிக்கும். பழக்கம் இல்லை. இன்னைக்கு இந்த காலத்து இளைஞர்கள் இளைஞர்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லை. இப்போ நாங்களாம் ஒரு காலத்தில் மரத்து மேலே ஏறுவோம், ஓடி ஆடி விளையாடுவோம். எங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துச்சு. எங்களுக்கு ஆண்டவர் போட்ட பிச்சை இல்லை, அவங்க இறக்காங்க. அதனால தான் என்ன ஆயிடுது, அதே மாதிரி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் கார்டியக் அரெஸ்ட் வந்து விட்டார். அன்னைக்கு கார்டியக் அரெஸ்ட், மூச்சுத்திணறல் ஏற்பட்டு 1,80,000 பேர் செத்து போயிட்டான். ஒரு தேவதூதன் என்ன பண்ணான், அவளெல்லாம் சங்கரிச்சிட்டான். இன்னும் தகவல் பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் தகவல் சொல்றேன். அசைக்கா கல்வெட்டு, அசாக்கா கல்வெட்டுன்றது இந்த செனகரபு ராஜா அவன் கைப்பட எழுதின அந்த கல்வெட்டுகள். அந்த காலத்து கல்வெட்டுல தானே போடுவாங்க, இன்ஸ்கிரிப்ஷன் எழுத்துக்கள். அதை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, அது போன நூற்றாண்டுல கண்டுபிடிச்சாரு. 19ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது. எங்க கண்டுபிடிச்சாங்க? நினைவேல கண்டுபிடித்தார். அந்த கல்வெட்டு இப்ப எங்க இருக்கிறதுன்னா, பிரிட்டிஷ் மியூசியம், இங்கிலாந்துல, லண்டன்ல பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்கு. இஸ்ரேல் டாக்டர் நாடாவ் நாமான், அதான் இந்த பெரிய ஆராய்ச்சி பண்ணினார். தொழில் துறை விஞ்ஞானி, ஆர்கியாலஜிஸ்ட் நாடாவ் நாமான். அது இந்த சம்பவம் இருக்கிறது. 1,85,000 படை வீரர்கள் கொல்லப்பட்டார்களே ஒரே இரவோட. அந்த அவனே கைப்பட எழுதியிருக்கான். ஒரே நாள்ல அவ்வளவு பேர ஒரு அணுகுண்டு விஷயம் கூட கொள்ள முடியாது. அந்த காலத்துல எது அணுகுண்டு? யோசிச்சு பாருங்க. அண்டு ஒரு வாக்கு கொடுத்தாரு, நான் ஏந்துவேன் சோப்பேன், அப்படியே செஞ்சாங்க. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எசேக்கியா ராஜாவுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் கொடுத்த வாக்க கர்த்தர் அப்படியே நிறைவேற்று. இந்த நாமத்துக்கு சுத்திரம். 1,80,000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஏற்படி படையா விட்டு காலையில் எவனும் தூங்கி போல, ராஜா உடனே தூங்கி முடிச்சு, காபி கொண்டா ராஜாச்ச, யார் அங்கே காபி கொண்டாடா, ஒரு சத்தமும் கிடையாது. என்னடா எவனோ நம்ம கூப்பிட்டா குரல் கொடுக்க மாட்டேங்கிறான். பார்த்தா எல்லாம் செத்து கிடக்கும். அவர் வாசல காவல் காக்கிறவன், அவர் ராஜானா எத்தனை பேர் வேலை செய்வான். அவர் கை கால் பிடிச்சி விடுவான், ஒருத்தர் பாட்டு பாடுவான், ஒருத்தர் இசை வாசிப்பான், ஒருத்தர் சமைப்பான். எவ்வளவு பேர் இருப்பாங்க, அத்தனை பேரும் செத்து கிடக்கிறாரு. அவன் தப்பிச்சா போதும், என்னவோ பாய்ந்து நட்டுங்க நம்மட்டான், குதிரையில ஏறி தப்பிச்சு போயிட்டான். அங்க போனவன அங்க கொல்லப்படுகிறான். அவன் சொந்த நிறைவேற்றி போகிறான். அங்கே சொந்த மகனை கொண்டுறான், பிள்ளைகளை கொண்டு போடுகிறான். இப்போ கர்த்தர் சொல்றார், நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி எசேக்கியா ராஜாவையும் யூதா ஜனங்களையும் நம்மளார் ஒரு பயங்கரமான சனைகரிப்பு, உலக பேரரசனுக்கு அவனுடைய தொல்லைக்கு, அவனுடைய துன்புறுத்தலுக்கு, ஆபத்துகளுக்கு கர்த்தர் விலக்கி காத்தார். அல்லேலூயா. அவனை தப்பு வைத்தார். அதே போலதான் ஆண்டவர் சொல்ல, நான் அவனை தப்பு வைப்பேன். சனைகரி அளவுக்கு நமக்கு பெரிய ஆபத்து இல்லைன்னா கூட நமக்கும் பிரச்சனை இருக்கு. ஒரு கடன், அதுக்கப்புறம் வியாதி. சில வியாதிலாம் போகவே மாட்டேங்குது. டாக்டர் என்ன சொல்றான், கட்சி வரைக்கும் நீ மாத்திரை சாப்பிட்டுதான்
இந்த சுகர், பிபி, இந்த மாதிரி நோய்கள் நம்மளை தொடர்ந்து அழுத்திட்டு இருக்கு. ஏதோ ஒரு முட்டி வலி, ஏதோ ஒரு வியாதி தொடர்ந்து இருக்கு. அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தூக்குவேன். அவன் எப்படியா நடக்கிறது, நம்மளால முன்னேறி போக முடியல. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை தூக்கி போறேன். பிசாசு நமக்கு எதிராக யாரை விழுங்கலாமன்ற வகையை தேடி சுற்றித்தர. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான், 4 பேர் AK-47 மாதிரி தான் பேசுவான். டமாட்டமான்னு வர வாயில இந்த வார்த்தை என்ன நடக்குமே தெரியாது, ஒரு அனாகலமா இருக்கும். அது கிறிஸ்தவ வீட்டில் ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவ ஆளாத கூட சமாதானத்தோடு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுக்கு எதிராக 4 வாழைக்கு போயிருங்க, கிறிஸ்தவர் கிடையாது. அவ்வளவு ஸ்பின் டிராப்ஸ், அவ்வளவு அன்பா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவ வீட்டில் அடி தட்டி நடக்குது. ஃபர்ஸ்ட் வார்த்தையில தான் நீ இப்படி பேசுறேன், நான் அப்படி பேசுறேன். அதுவே ஒரு பெரிய ஆபத்து தான், இருக்கிறதுலே பெரிய ஆபத்து. ஏன்னா வேதம் சொல்லுது யாக்கோபுல, இது என்ன பண்ணுதா, நாவு ஆயுள் சக்கரத்தை, உன் ஆயுசை குறைக்கிறது வாய் தான். தெரியுமா உங்களுக்கு? அவன் பேசுற வார்த்தைகள் மரணமும் ஜீவன் எங்க இருக்கிறது? வாயில தான் இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அதை நம்ம இஷ்டம் போல கண்ட்ரோல் பண்ண வச்சு அழிஞ்சிட்டு இருக்கோம். நமக்கு கண்ணுக்கு தெரியாம நம்ம வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இந்த வாயை மூடிட்டா பெரும்பாலும் பிரச்சனை இல்லை, பெரும்பாலும் பாவம் எல்லாம் வரும். நீங்க நாம மாத்திரம் கண்டிப்பா பசுத்தவன் ஆயிடலாம். ஏறக்குறைய அதிக சொற்களில் பாவம் எல்லாம் போய் நீங்க பாருங்க, நிறைய பாவம் எதில் செய்யறோம், வாயில தான். போய் பேசிடுறோம், கோபத்துல திட்டிடுறோம், கெட்ட வார்த்தையில. அப்புறம் ஒருத்தருக்கு விரோதமாய் பேசுறோம், ஒருத்தர் தூசிக்கிறோம். இதில் தாங்க இதை கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், வருஷத்துமா வாழ்ந்துடும். அதுக்கு பேசாம இருக்காதுன்னு சொல்ல. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிடும். உங்க புருஷன்கிட்ட பேசுங்க, உங்க மனைவி கிட்ட பேசுங்க. ஒரு பிரசங்க ஒரு நாளைக்கு 5 வார்த்தை பேசினா போதும் அப்படின்னு டீச் பண்றாரு. பசிக்குது, போயிட்டு வரேன், இந்த மாதிரி ஒரு 5 வார்த்தை பேசினா போதையா, அதுக்கு மேல பேசினீங்கன்னா பரிசுத்தம் போயிடும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. நம்ம சென்னையிலே இருக்கு ஒரு குரூப், பெங்களூர்ல ஒரு பெரிய குரூப் இருக்கு. அப்படி ஒரு போதை இருக்கு. புருஷனை பார்த்து பசிக்குது, போயிட்டு வரேன் அப்படின்னா டைவர்ஸ் தான். பொட்டாட்டி பார்த்து பசிக்குது, போயிட்டு வரேன்னா டைவர்ஸ் தான். ஆனா பாயோட பேச கூட மாட்டீங்க, இவங்களோட வாழ்றதா அப்ப பேசணும். கரெக்டா? நம்ம எளியாம பயங்கரமா ஜோக்கெல்லாம் பயங்கரமா வச்சிருக்கான். கர்மேல் பர்வதத்துல இந்த பாகால் தீர்க்கிறது பார்த்தோம். அவன் எங்கேயாவது பாத்திரம் போயிருப்பாரியா, கொஞ்சம் சத்தமா போடுங்க. எவ்வளவு நக்கல் பேர் வலிப்பாங்க. ஜாலியா தான் இருக்கணும், ஜாலியா இருக்கணும். அதே நேரத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கோபப்படும் போது நமக்கு கோபம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், குண்டா வரும் வாயில இருந்து, துப்பாக்கி குண்டு மாதிரி வாங்க. கோபம் வரும்போது என்ன பண்ணிக்கணும், வாயை இருக்க போய் பிடிச்சிக்கணும். கோபப்பட்டா பாவம் செய்யாத இருப்பா, வேத வசனத்தை சொல்லியிருக்கோம். சொன்னா கோபம் பயிர். கோபத்துல ஏதாவது பேசி போடுறது. இப்போ மறைந்த விஜயகாந்த் ரொம்ப எவ்வளவு கூட்டம், அவர் அணிஞ்சதே கோபம் தான். இல்லைன்னா முதலமைச்சர் ஆயிருப்பார். கோவம் வாயில வந்து நம்ம பேசி அடிப்பாரா, அவர் 5 நிமிஷம் கழிச்சு அழுவாரா, அங்கே கோவப்பட்டுட்டேன் 5 நிமிஷம். அவன் அதோட சென்னையை தாண்டி போயிருப்பான். 5 நிமிஷம் உன்னை விட்டு ஓடிடுவான். இப்படிதான் இழந்தாப்புல கோவம். அவன் அழிச்சிட்டு வாயில கோவம் தான். நம்ம என்ன பண்றோம், வாயில ஏதாவது பேசி போடுறோம், கை ஏதாவது பண்ணுது. அதுவும் பெரிய ஆபத்து தான். நமக்கு ஆவிக்குரிய ஆபத்துகள் இருக்கிறது. இந்த உலக பிரகடனமான தீங்குகள் ஆபத்து இருக்கு. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், உன்னை தப்பு வைப்பேன். சரி, டைம் வச்சு முடிச்சிடலாம். 8:46. இன்னைக்கு ஒரு வாக்கு தத்துவமும் பார்த்தோம், அதில் ஒரு ஸ்டடியும் பார்த்தோம். கத்திரமான ஆசிரியர்